ரேஷன் கார்டுலேருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான். மாப்பிள்ளை நம்மளை நம்பி கார்டு கொடுத்துட்டு போனான். என்ன பண்ணுறது? 1000 ரூபாய் எடுத்து முதல்ல குடிக்கு வைப்பான். இது 1000 ரூபாய் குடிக்கு. 3000 ரூபாய் என் கையில் இருக்குது. நம்ம கடையை தேடக்கூடாது, கடை தான் நம்மளை தேடி வரணும். ஏன்னா நான் ஒரு நாள் பணக்காரன்டா. ராஞ்சி கடைக்கு போய் மட்டமான சரக்கெல்லாம் வாங்கக்கூடாது, ஒட்டி சரக்கா வாங்குகிறோம். அதாவது 3 வாட்டர் பாட்டிலு, 4 குவார்டர் பாட்டிலு, சிக்கன் வறுவல் 1/4 கிலோ, காடை 4, பிரியாணி வாங்கினா கெட்டு போயிடும். ஏன் குடிச்சு நம்ம லிவரேக்கு தான் கெட்டு போய் கிடக்குது. இது கேடலாம், அது கேடக்கூடாதா? ஏதோ ஒன்று வாங்கி இன்னைக்கு நல்ல வேட்டை ஆடிட வேண்டியது தான். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஏன் என்கிட்ட 2மே இருக்குது, குணமும் இருக்குது, கையில் பணமும் இருக்குது, தெரியுமா? ஐயோ, என் அப்பா 3 ரூபாய் கிடைச்சாலே 3 நாளைக்கு கல்லில் போட மாட்டான். 3000 ரூபாய் கிடைச்சிக்குது. அவனை 3 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் வேறு தெரியலையே. இந்த 3000 ரூபாய் வச்சு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், நமக்கு நல்ல புடவை ஒன்று எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கரும்புலாம் வாங்கி தரலான்னு கனவு கோட்டையில் இருந்தனே, என் கனவை காணல் நீராக ஆக்கிட்டானே.